அடையாளமாக இருந்தாலும் சிறிய அடையாளமாக இருந்தாலும் இதை இணைக்கக்கூடிய ஒரு மிக முக்கிய ஒரு பாலமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மஹ்தி என்று சொல்லக்கூடிய ஒரு நபரை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அவரினுடைய வருகையை தொடர்ந்து அவரினுடைய வருகை வெளிப்பட ஆரம்பித்து விட்டார். அவரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வெளிக்கொண்டு வர ஆரம்பித்து விட்டார். அதற்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறப்பட்ட அந்த 10 பெரிய அடையாளங்களை அல்லாஹ் வெளிக்கொண்டு வந்து விடுவான். இமாம் புகாரி பதிவு செய்கிறார்கள், 10 பெரிய அடையாளங்களை நீங்கள் பார்த்தால் மறுமையினுடைய நாளை எதிர்பார்த்து கொள்ளுங்கள். அதில் மிக முக்கியமாக புகை மூட்டம் என்று சொல்லக்கூடிய வானங்களிலிருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலகத்தின் பக்கம் ஒரு புகை மூட்டத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவான். இரண்டாவதாக தஜ்ஜால் என்று சொல்லக்கூடிய மிக பெரும் ஒரு குழப்பவாதியை அல்லாஹ் வெளிக்கொண்டு வருவான். மூன்றாவதாக மனிதர்களுக்கு மத்தியில் பேசக்கூடிய பிரிக்கக்கூடிய ஒரு அதிசய பிராணியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொண்டு வருவான். நான்காவதாக உதிக்கக்கூடிய சூரியனை வழக்கத்திற்கு மாற்றமாக மேற்கு திசையின் பக்கம் அல்லாஹ் உதிக்க வைப்பான். ஐந்தாவதாக அந்த தஜ்ஜாலை கொலை செய்து இந்த உம்மத்தை ஆளுவதற்காக வேண்டிய ஈசாவை அல்லாஹ் இறக்குவான். ஆறாவதாக யஜூஜ் மஜூஜ் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டத்தார்களை ஒரு குழப்பத்திற்குரிய ஒரு நபர்களை அல்லாஹ் உருவாக்குவான். ஏழாவதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கிழக்கே ஒரு பூகம்பமாகவும், எட்டாவதாக மேற்கே ஒரு பூகம்பமாகவும், ஒன்பதாவதாக அரபு தீபகற்பத்தினுடைய நடுவிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு பெரிய ஒரு பூகம்பத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவான். பத்தாவதாக யமனிலிருந்து அல்லாஹ் ஒரு நெருப்பு குண்டத்தை உருவாக்கி முழு மனித சமூகத்தையும் அந்த நெருப்பு அப்படியே அரித்து கொண்டு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொண்டு அல்லாஹ் இந்த உலகத்தினுடைய கதையை, இந்த உலகத்தினுடைய முடிவை அல்லாஹ் ஏற்படுத்துவான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அந்த மிக முக்கியமான 10 அடையாளங்களில் இன்றைய தினம் நாம் சில அடையாளங்களை முடிந்த அளவிற்கு எவ்வளவு நேரம் இருக்குமோ அந்த நேரத்தின் அடிப்படையில் குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் அந்த அடையாளங்கள் என்றால் என்ன, அந்த அடையாளங்கள் என்னென்ன அடிப்படையில் எல்லாம் அல்லாஹ்வின் தூதர் பேசி இருக்கிறார்கள், அந்த அடையாளத்தின் பொழுது நமது செயல்பாடுகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். மிக முக்கியமாக முதல் பெரிய அடையாளமாக மஹ்தி வெளிவர ஆரம்பித்தவுடன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொண்டு வரக்கூடிய அதிமுக்கியமான ஒரு அடையாளம், வானத்திலிருந்து அல்லாஹ் ஒரு புகை மூட்டத்தை அல்லாஹ் கொண்டு வருவான். உங்கள் வீடுகளுக்கு சென்றால் 44வது அத்தியாயத்தினுடைய 10வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசும் பொழுது ஃபர்தகிப் யௌம தஅதிஸ் ஸமாஉ பிதுகானின் முபீன், நபியே தெளிவான வானத்தினுடைய அந்த தெளிவான புகை கொண்டு வரக்கூடிய அந்த நாளை அவர்கள் எதிர்பார்க்கட்டும். யஹ்ஷன்னாஸ், அந்த புகை என்ன செய்யும் என்று சொன்னால் முழு மனித சமூகத்தை சூழ்ந்து கொள்ளும். ஹாதா அஸாபுன் அலீம், அதுதான் மிகப்பெரிய வேதனையாக இருக்கும். ரப்பனக்ஷிஃப் அன்னல் அஸாப இன்னா முகினூன், அவ்வாறு அந்த புகையை மனித சமூகம் அனுபவிக்க ஆரம்பித்து விட்டால், மனிதர்களுக்கு மத்தியில் அந்த புகை ஊடுருவ ஆரம்பித்து விட்டால், காஃபிர்கள் எல்லாம் பாவிகள் எல்லாம் ரப்பனா, எங்களை படைத்த ரப்பே, இக்ஷிஃப் அன்னல் அஸாப இன்னா முஃமினூன், நாங்கள் பார்த்து கொண்டோம் யா அல்லாஹ், உனது வேதனையை நாங்கள் அனுபவித்துக் கொண்டோம் யா அல்லாஹ், நாங்கள் மூமினாக மாறிவிட்டோம், எங்களிடத்திலிருந்து இந்த வேதனையை நீ நீக்குவாயாக என்று முழு மனித சமூகமும் கரம் தூக்குவார்கள். அன்னா லகுமுல் ذிக்ரா வகத் ஜாஅகும் ரசூலும் முபீன், நபியே அவர்களுக்கு சொல்லிவிடுங்கள், இது எச்சரிக்கை மட்டும்தான், உங்களுக்கு முன்னால் இப்படியெல்லாம் நடக்கும், நீங்கள் சீர்திருத்தம் அடைந்து கொள்ளுங்கள், உங்கள் வாழ்க்கையை அல்லாஹ்வின் பக்கம் மீட்டு வாருங்கள் என்றெல்லாம் அழைப்பு கொடுத்த பொழுதெல்லாம் அவர்கள் உதாசீனப்படுத்தினார்களா இல்லையா? உங்களுக்கு உபதேசம் வந்தது, நபியும் நான் அனுப்பி வைத்தேன் என்றாலும் நீங்கள் புறக்கணித்ததினால் இந்த வேதனையை நீங்கள் சுவைத்து பாருங்கள் என்பதாக நாம் அவர்களுக்கு சுப செய்தி சொல்வோம். சும்ம தவல்லவ் அன்ஹு வகாலு முஅல்லமு மஜ்னூன், அவர்கள் அவரை புறக்கணித்தார்கள், நபியினுடைய உபதேசத்தை புறக்கணித்தார்கள். இன்னும் அவர்கள் எதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதாக நினைத்தார்களோ, எமது நபியை பைத்தியக்காரர் என்றெல்லாம் அவர்கள் திட்டினார்கள். அதற்காக வேண்டி மனித சமூகம் அழிவதற்காக வேண்டி நாம் ஏற்படுத்தக்கூடிய வேதனை என்பதாக யௌம நபுத்திஷுல் பதுஷத்தல் குபரா இன்னா முகினூன், நாம் உங்களை அந்த புகையை கொண்டு மிக கடுமையாக பிடிப்போம் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 44வது அத்தியாயத்தினுடைய 10வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பதிவு செய்கிறார். இந்த வசனத்தில்
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன சொல்கிறான் என்று சொன்னால், அந்த மறுமையினுடைய நாளினுடைய நெருக்கத்தில் வானத்திலிருந்து நாம் ஒரு புகை மண்டலத்தை வெளியாக்குவோம். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகை மண்டலம் என்றால் என்ன, மூமின்கள் அன்றைய சூழ்நிலையில் அந்த புகையை எவ்வாறு அனுபவிப்பார்கள் என்றெல்லாம் அல்லாஹுவின் தூதர் கூறினார்கள். அவ்வாறு வானத்திலிருந்து அந்த புகை வரும் பொழுது முழு உலகமும் அந்த புகையை பார்ப்பார்களாம். அல்லாஹ்வின் தூதர் கூறினார், முழு உலகமும் அந்த புகையை பார்ப்பார்களாம். மூமின்களாக இருந்தால் அவர்களினுடைய இந்த கஃபின் பக்கம், அவர்களினுடைய இந்த அக்குளின் பக்கம் அந்த புகை வரும். ஒரு ஜலதோஷம் பிடித்தால் ஒரு மூமினுக்கு என்ன ஒரு பாதிப்பு ஏற்படுமோ அந்த பாதிப்பை தவிர அல்லாஹ் அதிகமாக அந்த பாதிப்பை ஏற்படுத்த மாட்டானாம். இமாம் புகாரி பதிவு செய்கிறார்கள், இமாம் அபூ தாவூத் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள். அந்த புகை மூட்டம் வரும் பொழுது மூமின்கள் அன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருப்பார்கள், முழு உலகமும் அந்த புகையை எதிர்கொள்வார்களாம். அல்லாஹும் அப்படித்தான் பதிவு செய்கிறான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த புகையினால் காஃபிர்களை வேதனை செய்வதற்காக வேண்டி, காஃபிர்களுக்கு உணர்த்துவதற்காக வேண்டி, இதோ பெரிய அடையாளத்தினுடைய துளிர் உதிக்க ஆரம்பித்து விட்டது, உங்களினுடைய நாள் முடிவுக்கு வரப்போகிறது என்பதை அல்லாஹ் எச்சரிக்கை செய்வதற்காக வேண்டி இறக்கக்கூடிய அந்த வேதனையை மூமின்கள் எவ்வாறு அனுபவிப்பார்களே ஆனால் அவர்களினுடைய அக்குளின் வழியாக அந்த புகை வரும். ஒரு ஜலதோஷம் பிடித்தால் ஒரு மூமினினுடைய நிலை, ஒரு மூமினினுடைய வாழ்க்கை எவ்வாறு இருக்குமோ அதே போன்றுதான், மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படாது. ஆனால் காஃபிராக இருந்தால் அந்த புகை அவர்களினுடைய காதின் வழியாக இறங்கி அவர்களினுடைய உடல்களை எல்லாம் அது பெருக்க வைத்து மிக பெரும் அடியை காஃபிர்களுக்கு மத்தியில் அந்த புகை ஏற்படுத்தும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். மற்றொரு ஹதீஸில் உங்களினுடைய இறைவன் 3 விஷயங்களை கொண்டு எச்சரிக்கை செய்கிறான், அந்த 3 விஷயங்கள் நடந்துவிட்டால் அதற்கு பிறகு நீங்கள் என்ன நினைத்தாலும் இறைவனினுடைய சிறந்த அடியார்களாக மாற முடியாது. அதில் மிக முக்கியமாக வானத்திலிருந்து புகை மூட்டத்தை நீங்கள் பார்த்து விட்டால், அந்த நாளை நீங்கள் அனுபவித்து விட்டால், தஜ்ஜால் வெளிவர ஆரம்பித்து விட்டால், அதிசய பிராணி மனிதர்களோடு பேச ஆரம்பித்து விட்டால், நீங்கள் அதற்கு பிறகு எத்தனை முறை ரப்பின் பக்கம் யா அல்லாஹ் ரப்பனா க்ஷிஃப் அன்னல் அதாப், யா அல்லாஹ் இந்த வேதனையை நீ நீக்குவாயாக, இன்னா முஃமினூன் நாங்கள் மூமின்களாக மாறிவிட்டோம் என்று நீங்கள் கரங்களை தூக்கினாலும் அல்லாஹ் உங்களுக்கு பதில் கொடுக்க மாட்டான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அப்ப பெரும் அடையாளங்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனும் 44வது அத்தியாயம் 10 to 16 வசனம் வரை இந்த புகை மூட்டம் என்று சொல்லக்கூடிய இந்த அடையாளத்தை அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். இரண்டாவதாக நாம் எல்லாம் அதிகம் தெரிய வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு அடையாளம் தான் தஜ்ஜால் என்று சொல்லக்கூடிய ஒரு அடையாளம். இந்த புகை மூட்டத்தை அல்லாஹ் வெளிக்கொண்டு வர ஆரம்பித்து விட்டால், மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் பல நாடுகளை வெற்றி கொண்டு முஸ்லிம்களும் உலகமும் அமைதியாக ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து நான் வரை இந்த உம்மத்தினுடைய முதல் இறை தூதராக லா இலாஹ இல்லல்லாஹ்வை கொண்டு பிரச்சாரம் செய்வதற்காக வேண்டி அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட அதிமுக்கியமான ஒரு நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மனிதராக இருந்தார், நபியாக இருந்தார். ஆனால் லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்காக வேண்டி சிலை வணக்கத்திற்கு எதிராகவெல்லாம் அவர் நபியாக அனுப்பப்படவில்லை. காரணம், தேவையும் இல்லை. அவர் வாழும் பொழுதும் அவரினுடைய காலம்தான் ஆரம்ப காலம். அவர் ஒரு முஃமினாக இருந்தார், அவரினுடைய சந்ததிகள் முஃமினாக இருந்தார்கள். சிலை வணக்கம் என்பது அவரினுடைய காலத்தில் மற்ற பாவங்கள் வேண்டுமையானால், கொலைகளும் கொள்ளைகளும் வேண்டுமையானால் மலிந்திருந்தாலும், ஆனால் சிலை வணக்கம் அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய காலத்தில் அல்லாஹ் ஏற்படுத்தவில்லை. அதனால்தான் குர்ஆனில் கூட அல்லாஹ் பதிவு செய்யும் பொழுது சிலை வணக்கத்திற்கு எதிராக அனுப்பப்பட்ட முதல் இறை தூதர் இந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்று அல்லாஹ் அறிமுகப்படுத்துவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர் தனது சமூகத்திலிருந்து இந்த உலகத்தில் அனுப்பப்பட்ட அத்தனை நபிமார்களும் ஒரு நபரை பற்றி எச்சரிக்கை செய்தார்களேயானால், ஒரு நபரினுடைய குழப்பத்தை பற்றி பயந்தார்களேயானால், ஒரு நபரினுடைய ஃபித்னாவை பற்றி அஞ்சினார்களேயானால், அது தஜ்ஜால் என்று சொல்லக்கூடிய அவனினுடைய குழப்பத்தை பற்றி தான். எந்த ஒரு நபியும் தனது சமூகத்திற்கு அவனை பற்றி எச்சரிக்கை செய்யாமல் சென்றதில்லை. நானும் எச்சரிக்கை செய்கிறேன். ஆனால் அதிகப்படியாக ஒன்றை நான் சொல்கிறேன், எனது சமூகத்தில் தான் அந்த தஜ்ஜால் வெளியாகுவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மற்றொரு ரிவாயத்தில் இந்த தஜ்ஜாலை பற்றி சொல்லும் பொழுது
ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து உலகம் படைக்கப்பட்டதிலிருந்து உலகம் அழியக்கூடிய வரை இடைப்பட்ட குழப்பங்களிலேயே இந்த செய்தியை இமாம் முஸ்லிம் ரஹிமகுல்லா பதிவு செய்கிறார்கள். 5239 இமாம் முஸ்லிம் பதிவு செய்கிறார்கள், உலகம் படைக்கப்பட்டதிலிருந்து உலகம் அழியக்கூடிய வரை நிகழப்பட்ட எந்த ஒரு குழப்பமாக இருந்தாலும், நாம் எல்லாம் ஷாமினுடைய அந்த கண்ணீரை பார்க்கிறோமே, நாம் எல்லாம் அந்த ஹலப் என்று சொல்லக்கூடிய அந்த அலப்பாவினுடைய அக்கிரமங்களை எல்லாம் பார்க்கிறோமே, நாம் எல்லாம் யமனும் சிரியாவும் காஷ்மீரும் பர்மா எல்லாம் பார்க்கிறோமே. இதே போன்று இஸ்லாம் இதற்கு முன்னால் சிலுவையிட்ட வீரர்கள், தாத்தாரியர்கள், அதே போன்று இந்து மன்னர்கள், அதே போன்று எண்ணிலடங்காத கிறிஸ்தவ ஆட்சியாளர்கள், யூத ஆட்சியாளர்கள் என்றெல்லாம் இஸ்லாம் சிதைக்கப்பட்டு குழப்பப்பட்டு எண்ணிலடங்காத சோதனையை இஸ்லாம் சந்தித்திருக்கிறது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய அந்த வார்த்தையை பாருங்கள், இந்த உலகம் படைக்கப்பட்டதில் இருந்து. இப்ப நம்ரூத்தினுடைய குழப்பத்தை விட, ஃபிரௌனினுடைய குழப்பத்தை விட, நூஹ் நபிக்கு எதிராக அந்த சமூகம் செய்த குழப்பத்தை விட, இன்னும் ரசூலுல்லாஹ்வுக்கு எதிராக அவர்கள் செய்த குழப்பத்தை விட, இந்த இஸ்லாமிய சமூகத்திற்கு எதிராக சமீபமாக செய்து கொண்டிருக்கக்கூடிய குழப்பங்களை விடவெல்லாம் அல்லாஹ்வின் தூதர் இமாம் முஸ்லிம் பதிவு செய்கிறார். அப்ப எப்பேற்பட்ட ஒரு நபரை நாம் எல்லாம் எதிர்கொள்ள போகிறோம் என்பதற்கு 5239 ரசூலுல்லாஹ் கூறும் பொழுது, உலகம் படைக்கப்பட்டதிலிருந்து உலகம் அழியக்கூடிய வரை தஜ்ஜாலை விட ஒரு பெரிய குழப்பத்தை இந்த உலகப் பந்தில் யாருமே பார்த்திருக்க மாட்டார்கள், அவன் நிகழ்த்த காத்திருக்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். யார் இந்த தஜ்ஜால்? இவன் எங்கு இருக்கிறான்? இவன் பிறந்து விட்டானா அல்லது பிறக்கப் போகிறானா என்ற இந்த செய்திகளுக்கெல்லாம் இமாம் முஸ்லிம் ரஹிமகுல்லா, உங்களுடைய வீடுகளுக்கு சென்றால் முஸ்லிம் ரஹிமகுல்லா தமீமுத்தாரி என்று சொல்லக்கூடிய முன்னாள் கிறிஸ்தவராக இருந்து பின்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அந்த நபி தோழரின் வாயிலாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பரில் நின்று கொண்டு இந்த மனித சமூகத்திற்கு தஜ்ஜாலை பற்றி ஒரு பெரிய வர்ணனை செய்தார்கள். தமீமுத்தாரி என்று சொல்லக்கூடிய அந்த நபி தோழர் ஆரம்பத்தில் ஒரு கிறிஸ்தவ நபி தோழராக இருந்தார். அவரினுடைய தேசமும் வேறு ஒரு தேசம். அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், கிறிஸ்தவராக இருந்த அந்த சூழ்நிலையில் இப்பொழுது அவர் கிறிஸ்தவராக இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் லகும் ஜுஹாம் என்று சொல்லக்கூடிய 2 கோத்திரத்தை சார்ந்தவர்கள் 30 நபர்களை கொண்டு அவர்கள் கடல் ரீதியாக வியாபாரத்திற்கு பயணம் செய்கிறார்களாம். இமாம் முஸ்லிம் இந்த ஹதீஸை பதிவு செய்கிறார். கடல் ரீதியாக லகும் ஜுஹாம் என்று சொல்லக்கூடிய 2 கோத்திரத்தை சார்ந்த 30 நபர்கள், ஆரம்பத்தில் எல்லாம் அரபுகள் எல்லாம் ரசூலுல்லாவுக்கு முன்னால் கூட இலங்கை வரை வந்திருக்கிறார்கள். கடல் ரீதியாக வியாபார நிமித்தமாக இந்தோனேஷியாவாக இருக்கலாம், மலேசியாவாக இருக்கலாம், பர்மாவாக இருக்கலாம், இந்தியாவாக இருக்கலாம், இலங்கையாக இருக்கலாம். ஆரம்ப காலகட்டத்தில் அரபுகளினுடைய வணிகத்தை எல்லாம் அல்லாஹ் இப்படித்தான் வைத்திருந்தான். ரசூலுல்லாவுக்கு முன்னாலும் அரபுகள் என்ன செய்திருக்கிறார்கள்? வியாபார நிமித்தமாக இலங்கை வரை தங்களது வியாபாரத்தை பெருக்குவதற்காக வேண்டி வந்திருக்கிறார்கள். அப்படி வியாபாரம் செய்வதற்காக வேண்டி லக்கும் என்ற அந்த கோத்திரம், ஜுஹாம் என்ற அந்த கோத்திரம், இந்த 2 கோத்திரத்தை சார்ந்த 30 நபர்கள் என்ன செய்கிறார்களே ஆனால் கடல் மார்க்கமாக தங்களினுடைய வியாபாரத்திற்காக வேண்டி பயணம் செய்கிறார்களாம். தமீமுத்தாரி இந்த உலகத்தில் தஜ்ஜாலை பார்த்து தஜ்ஜாலோடி பேசி அவனை பற்றி உண்டான முழு கதைகளையும் முழு வரலாற்றையும் அறிவிக்கக்கூடிய நபித்தோலை ஒரு மாத்திரம்தான். முழு உலகத்தில் தஜ்ஜாலை ஒரு நபர் பார்த்திருக்கிறார் என்று சொன்னால் இந்த தமீமுத்தாரி என்று சொல்லக்கூடிய இந்த நபித்தோழர் மாத்திரம்தான். பார்த்தார் என்பதை தாண்டி நபியிடத்தில் வந்து சொல்லி நபியும் அதை அங்கீகரித்திருக்கிறார்கள். இப்படியாக அவர்கள் கடல் மார்க்கமாக வியாபார நிமித்தமாக செல்லும் பொழுது புயல் அடிக்கிறது. ஒரு கட்டத்தில் அவர்களினுடைய கட்டுக்கோப்பை தாண்டி அவர்களினுடைய அந்த கப்பல், அவர்களினுடைய அந்த பாய்மர கப்பல் என்ன செய்கிறது என்று சொன்னால் ஒரு தீவின் பக்கம் ஒதுங்க ஆரம்பித்து விடுகிறது. இந்த சூழ்நிலையில் அந்த தீவினுடைய அந்த சூரியன் மறையக்கூடிய அந்த நேரத்தில் இமாம் முஸ்லிம் பதிவு செய்கிறார். சூரியன் மறையக்கூடிய அந்த நேரத்தில் அந்த தீவிலிருந்து இறங்குகிறார்கள். அப்பொழுது ஒரு மிகவும் முடிகள் பெருத்த நிலையில் அதனுடைய மலம் இருக்கக்கூடிய இடம் கூட தெரியாத அளவிற்கு முடிகள் எல்லாம் உடல் முழுவதும் முடிகளாக இருக்கிறது. பார்ப்பதற்கு அருவருப்பான ஒரு மிருகம். அந்த மிருகம் இந்த தமீமுத்தாரியோடு இந்த வந்த 30 பயணிகளோடு பேச ஆரம்பிக்கிறது. அப்பொழுது தமீமுத்தாரி போன்ற நபித்தோழர்கள் கேட்கிறார்கள், உனக்கு நாசம் உண்டாகட்டும், நீ யார், உனது பெயர் என்ன என்று கேட்ட பொழுது ஜஸ்ஸா என்பதாக தனது பெயரை அந்த பிராணி வெளிக்காட்டுகிறது. எனது பெயர். மனிதர்களோடு பேசக்கூடிய அந்த ஆச்சரியமான தமீமுத்தாரி சொல்கிறார்கள், ஏதோ ஷைத்தான் என்றுதான் நாங்கள் எல்லாம் பயந்து விட்டோம், மனிதர்களோடு இது பேசியது ஜஸ்ஸா, இதெல்லாம் எமது அறிவை கொண்டு பேசினார். நான் கேட்கிறேன், இந்த இடத்தில் ஒரு துணுக்கு செய்தியாக நான் எல்லாம் பதிவு செய்கிறேன்.
அறிவை கொண்டு ஹதீஸை அணுக வேண்டும். இந்த செய்தியை இமாம் முஸ்லிம் பதிவு செய்கிறார்கள். அறிவை கொண்டு அணுக வேண்டும் என்று சொன்ன அத்தனை அறிஞர்களும் அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஒரு ஹதீஸாக இருந்தால் ஒரு ஹதீஸை உணர்ந்து கொள்வதற்கு எமது உள்ளம் ஏற்றுக்கொண்டால் மட்டுமே அந்த ஹதீஸை நாங்கள் தரமாக ஏற்றுக்கொள்வோம். இமாம் புகாரியாக இருந்தால் என்ன, இமாம் முஸ்லிமாக இருந்தால் என்ன என்றெல்லாம் வாய்க்கிலேயே பேசக்கூடியவர்கள் தங்களது வெப்சைட்டில் இந்த ஹதீஸை பதிவு செய்து தஜ்ஜாலினுடைய வருகையை பற்றி இந்த ஹதீஸை தான் முன்னிலைப்படுத்தி இருக்கிறார்கள். நாம் என்ன கேட்கிறோமே, ஆனால் உங்களினுடைய அளவுகோல் என்ன? அறிவை கொண்டு மட்டும்தான், உணர்வுகளுக்கு மட்டும் மதிப்பளித்து விட்டால், எமது சிந்தனையை மட்டுமே அடிப்படையாக கொண்டு விட்டால் மறுமையினுடைய அடையாளங்களில் நாம் எதையாவது நம்ப முடியுமா? அல்லது தஜ்ஜாலினுடைய இந்த ஹதீஸ் இமாம் முஸ்லிம் பதிவு செய்கிறார், அறியப்பட்ட அத்தனை நபித்தோழர்களும் சஹீகான நபித்தோழர்கள், இந்த ஹதீஸ் சஹீக் என்பதாக நாம் அல்ல, மறுக்கக்கூடிய சூனியமாக இருக்கலாம், கண் திருஷ்டியாக இருக்கலாம். கண் திருஷ்டிக்கு என்ன அளவுகோலை கொண்டிருக்கிறீர்களோ, இந்த தஜ்ஜாலை ஒருவன் ஏற்றுக்கொண்டால் சூனியமாக இருந்தாலும் கண் திருஷ்டியாக இருந்தாலும் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். இல்லை, கண் திருஷ்டி எல்லாம் அறிவுக்கு பொருந்தவில்லை, சூனியம் எல்லாம் அறிவுக்கு பொருந்தவில்லை என்று உங்களினுடைய நாவுகளினால் நீங்கள் வடை சுட ஆரம்பித்தால் முதலில் நீங்கள் மறுக்க வேண்டிய ஹதீஸ் இந்த தஜ்ஜாலினுடைய ஹதீஸாகத்தான் இருக்கும். காரணம், அறிவுக்கு அணு அளவு கூட பொருந்தாமல் அல்லாஹ்வுடைய ஆற்றலை நீங்கள் கொண்டு போய் சூனியக்காரர்களுக்கு வைக்கிறீர்களே, பார்த்து விட்டால் கருகி விடுவானா, பார்த்து விட்டால் நோய் வந்து விடுமா என்றெல்லாம் நாவுகளை கொண்டு நீங்கள் எல்லாம் பேசினீர்களே. நான் கேட்கிறேன், தஜ்ஜால் செய்யக்கூடிய அதிசயத்தை இமாம் புகாரி பதிவு செய்திருக்கிறார். தஜ்ஜாலை பற்றி இந்த மனித சமூகத்திற்கு சஹீகான புத்தகம் எழுதியவர்கள் நீங்கள் தான். தஜ்ஜாலை பற்றி, தஜ்ஜால் என்றால் யார், அவனினுடைய வர்ணனைகள் என்ன, ஆன்லைன் பிஜேக்கு நீங்க போனீங்கன்னா மறுமையினுடைய பெரும் 10 அடையாளங்கள் என்றே தலைப்பிட்டு சகோதரர் பிஜே ஒரு புத்தகம் எழுதியிருப்பார். அந்த புத்தகத்தினுடைய அடிப்படையாக அவர் சொன்ன குறிப்பை கொண்டுதான் உங்களுக்கு எல்லாம் நான் பாடம் நடத்தி கொண்டிருக்கிறேன். இந்த ஹதீஸ், அவன் உயிர்ப்பிப்பான், அவன் மழை பொழிய வைப்பான், அவன் செல்வங்களை கொடுப்பான், இதையெல்லாம் நீங்கள் எவ்வாறு அணுகினீர்கள்? அப்ப உங்களுக்கு தேவை என்று சொன்னால், காரணம் இந்த ஹதீஸை மறுத்தால் இந்த உம்மத் உங்களை தெளிவாக தெரிந்து கொள்வார்கள். இந்த ஹதீஸை நீங்கள் மறுத்துவிட்டால் நீங்கள் வியாக்கியானம் செய்து பேசி எழுதியதற்கெல்லாம் உங்களினுடைய சூழ்நிலைகளை இந்த உம்மத்து தெரிந்துவிடும் என்பதற்காக வேண்டி உங்களினுடைய நாவுகளினால் சுட்ட வடையை நீங்கள் சுவைப்பதற்காக வேண்டி ஆதரிக்கிறீர்களே. ஆனால் இதை விடவுமா சூனியத்தினுடைய ஹதீஸ் பெரியதாக மாறிவிட்டது? தஜ்ஜாலை விடவுமா கண் திருஷ்டி அதிசயமாக இருக்கிறது? தஜ்ஜாலை விடவுமா கண் திருஷ்டியினுடைய ஹதீஸ் பெரியதாக மாறிவிட்டது? தஜ்ஜாலினுடைய ஹதீஸையே நீங்கள் நம்புகிறீர்களே, ஆனால் தஜ்ஜாலை பற்றி நீங்களே நம்புகிறீர்கள், இவ்வாறுதான் என்று பேசுகிறீர்களே, ஆனால் ஏன்? எனது அன்பு சகோதரர், நான் கேட்கிறேன், அவர்கள் பேசட்டும் எழுதட்டும், அவர்கள் பேசட்டும் எழுதட்டும். நடுநிலையாக மேலப்பாளையத்தினுடைய இளைஞர்களை பார்த்து கேட்கிறேன், உங்களுக்கு எங்கடா போச்சு அறிவு? கேட்கிறேன், உங்களுக்கு எங்க போச்சு அறிவு? உங்களுக்கு எங்க போச்சு? அல்லாஹ் மூளை எதற்கு வைத்திருக்கிறார்? எதற்காக வேண்டி நீங்கள் சிந்திக்கிறீர்கள்? சூனியத்திற்கு என்ன வியாக்கியானம் கொடுத்தார்களோ அதே வியாக்கியானத்தை யோக்கியமானவர்களாக இருந்தால் தஜ்ஜாலுக்கு நீங்கள் கொடுத்திருக்க வேண்டுமே. கண் திருஷ்டிக்கு என்ன யோக்கிய வியாக்கியானத்தை கொடுத்தீர்களோ அதே வியாக்கியானத்தை யோக்கியமானவர்களாக இருந்தால், திராணி உள்ளவர்களாக இருந்தால் இந்த ஹதீஸிற்கு கொடுத்திருக்க வேண்டுமே. உங்களுக்கு தேவை என்று சொன்னால் அதற்கு நீங்கள் வடை சுட தயார், உங்களுக்கு தேவை என்று சொன்னால் அதை விவரிக்க தயார், உங்களுக்கு தேவையில்லை என்று சொன்னால் எவ்வளவு பெரிய பிரச்சனை. சலாம் சொல்ல மாட்டேங்கிறான், என்ன அஸ்ஸலாமு அலைக்கும் சலாம் சொல்றது இல்லை, காட்டால் காஃபிர். தொலை வைத்தால் தொலை மாட்டான், கேட்டால் நீ சூனியத்தை நம்புகிறாய், கேட்டால் நீ கண் திருஷ்டியை நம்புகிறாய். அடே, இதே வாதத்தை நாங்கள் வைத்தால் நீ தஜ்ஜாலை நம்புகிறாய் அல்லவா? தஜ்ஜாலை அது பின்னாடி நான் இன்ஷா இன்றைய தினம் நான் உங்களுக்கு பேசுகிறேன். இப்படியெல்லாம் ஒரு மனிதன் என்ன கேட்கிறாங்க, சூனியம் செஞ்சுட்டால் வீட்டில் உட்கார்ந்துட்டு கையை முடைக்கிற முடியுமா, காலை முடைக்கிற முடியுமா, கணவன் மனைவியை பிரித்து விட முடியுமா, பார்த்தால் நோய் வந்து விடுமா, பார்த்தால் இந்த உலகத்தில் நஷ்டம் வந்து விடுமா, கண் போட்டால் வியாபாரத்தில் நஷ்டம் வந்து விடுமா? நான் கேட்கிறேன், இந்த வாதம் சரியானதே, ஆனால் உங்களுக்கு ஆராய்ச்சி செய்வதற்கு உரிமை இருக்கிறது, உங்களுக்கு ஆராய்ச்சி செய்வதற்கு உரிமை இருக்கிறது, சிந்திப்பதற்கு உரிமை இருக்கிறது. ஆனால் தவறிலும் நடுநிலையாக இருக்க வேண்டும். அதுதான் ஒரு சிறந்த யோக்கியமான குறித்தான அளவுகோல். தான் செய்யக்கூடிய ஆராய்ச்சியில் ஒரு விஷயத்திற்கு ஒரு பார்வையும் மற்றொரு விஷயத்திற்கு மற்றொரு பார்வையும் நீங்கள் பார்த்தால் இந்த உம்மத்தினுடைய ஆராய்ச்சியாளர்கள் அல்ல, நீங்கள் எல்லாம் இந்த உம்மத்தினுடைய விஷச்செடிகளாக இருக்கிறீர்கள்.
தஜ்ஜாலை சூனியத்தை மறுக்கிறீர்களா? உங்களினுடைய சுய சிந்தனை. ஆனால் அதே அடிப்படையில் தானே, அதை விட குறைவாகத்தானே தஜ்ஜாலினுடைய ஹதீஸ் இருக்கிறது. ஏன் மறுக்கிறீர்கள்? பாதலால் இந்த தஜ்ஜாலினுடைய ஹதீஸை பாருங்க. அறிவை கொண்டு மட்டும், உணர்ச்சிக்கு மட்டும் தூண்டுகோலா வைத்தால், எனது உணர்வு ஏற்றுக்கொள்ளவில்லை, எனது அறிவு ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் இந்த ஹதீஸ் உண்மையில் தூக்கி எறிவதற்கு மிக தகுதியான ஒரு ஹதீஸ். ஆனால் எமது அறிவை தாண்டி, எமது உணர்வுகளை தாண்டி, காலு சமஅனா வ அத்தஅனா, நாங்கள் கேட்டோம், கட்டுப்பட்டோம். இன்னமா துஉ இலல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வும் அவன் தூதரும் எங்களுக்கு ஒரு விஷயத்தின் பக்கம் அழைப்பு கொடுத்தால், காலு சமஅனா வ அத்தஅனா, எங்கள் சிந்தனைகளை நாங்கள் முற்படுத்த மாட்டோம். நபித்தோழர்கள், நான் கேட்கிறேன், இந்த மறுமையினுடைய அடையாளங்களை எல்லாம் பேசும் பொழுது நபித்தோழர்கள் எங்காவது யார சொல்லலாம் இப்படிலாம் நடந்துருமா, யார சொல்லலாம் இப்படிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, யார சொல்லலாம், யார சொல்ல பாலைவனத்துல ஆறு ஓடுமா, எங்க சொல்ல பாருங்க, யார சொல்லலாம் பாலைவனத்துல நல்ல ரோஜா பூக்கள் பூக்க ஆரம்பிக்குமா. இன்னைக்கு நீங்க தாயிஃபுக்கு போய் பாத்தீங்கன்னா பாலைவனம் தான் தாயிஃப், ஆனால் ரோஜா பூக்கள் கொளுத்து வழங்கக்கூடிய இடத்தை நாம் பார்க்கலாம். இன்னைக்கு நீங்க தாயிஃபுக்கு போய் பாத்தீங்கன்னா எமது நாட்டில் விளையக்கூடிய விவசாயத்தை விட அந்த தாயிஃபினுடைய மண்ணில் விளையக்கூடிய அந்த பசுமையை நாம் பார்க்கலாம். ஆனால் நபித்தோழர்கள் நம்பினார்கள், எதிர்கேள்வி கேட்கவில்லை. அதுதான் சித்திகாக அவர்களை உருவாக்கியது. ஆதலால் தான் அவர்களை ஹத்தாபாக, சொர்க்கத்திற்குரியவர்களாக, ஃபாரூக்காக உருவாக்கியது. நாமும் என்ன செய்ய வேண்டுமே, ஆனால் இந்த மறுமையினுடைய அடையாளங்களை படித்து கொண்டிருக்கக்கூடிய நாம் எமது உணர்வுகள், எமது சிந்தனைகள், எமது அறிவுகள், எமது விஞ்ஞானங்கள், இது அத்தனையும் மறுத்தாலும் சரி, முழு உலகமும் இந்த முன்னறிவிப்புகளை கைவிட்டாலும் சரி, எங்கள் தூதர் சொன்னார் அது நடந்துதான் தீரும் என்பதாக உறுதியாக நம்புபவனுக்கு பெயர்தான் ஒரு சிறந்த மூமினாக இருக்கும். அந்த தமீமுத்தாரி அந்த விலங்கை பார்க்கிறார், விலங்கோடி பேசுகிறார். பேசும் பொழுது அந்த விலங்கிட்ட கேட்கிறார், அவன் பேர் என்ன? ஜஸ்ஸஸா என்று சொல்கிறது. அந்த விலங்கு சொன்னது, அதோ அந்த இடத்தில் ஒரு மடம் இருக்கிறது, அந்த மடத்தில் ஒருவர் உங்களை அழைப்பு கொடுத்தார், உங்களினுடைய வரவுக்காக வேண்டி அவர் காத்திருக்கிறார், உங்களோடு பேசுவதற்காக வேண்டி அவர் ஆவலோடு இருக்கிறார், அந்த மடத்திற்கு நீங்கள் செல்லுங்கள் என்பதாக அந்த மிருகம் சொல்லிக்கொண்டு அப்படியே அந்த கடற்கரை ரீதியாக நடக்க ஆரம்பித்து விடுகிறார். இப்பொழுது அந்த நபித்தோழர்கள், அதாவது தமீமுத்தாரி என்ற நபித்தோழர் கிறிஸ்தவராக இருக்கிறார். அந்த நபித்தோழர் இன்னும் அவருடன் வந்த மற்றவர்களும் பயந்த நிலையில் எதற்கும் போய் பார்க்கலாம், எல்லாம் ஒரு அதிசயமாக இருக்கிறது. செய்த பயணங்கள் ஒரு அதிசயம். திடீர் என்பதாக தீவின் பக்கம் ஒதுங்குகிறோம், திடீர் என்பதாக வழக்கத்திற்கு மாற்றமாக ஒரு மிருகம் நம்மோடு பேசுகிறது, நாம் பேசுவதை புரிந்து கொள்கிறது, அது கரம் நீட்டுகிறது என்று சொன்னால் கண்டிப்பாக ஏதோ ஒன்று இருக்க வேண்டும் என்ற நம்பிக்கையில் அந்த தமீமுத்தாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் இன்னும் ஏனைய பயணிகளும் அந்த மடத்திற்கு செல்கிறார்கள். பார்க்க ஆரம்பித்தவுடன் அந்த தமீமுத்தாரி சொல்கிறார், நாங்கள் எல்லாம் பயந்து விட்டோம், இப்பொழுது நாங்கள் கேட்டோம், நீ யார், நீ எதற்காக வேண்டி அவனை பார்த்து அவர் சொல்கிறார், அவனுடைய கைகளும் அவனுடைய கால்கள் தலைகளும் சேர்த்து இரும்பு சங்கிலிகளால் அவன் கெட்டப்பட்டிருந்தான், பர்மமான உடல் அமைப்புடையவனாக இருந்தான், பார்ப்பதற்கே விகாரமானவனாக இருந்தான். இப்பொழுது நாங்கள் அவனோடு பேசினோம், அவன் எங்களோடு பேசினான். நீ யார் என்று பேசும் பொழுது, நீ உன்னை பற்றி எங்களுக்கு தெளிவுபடுத்து என்று சொல்லும் பொழுது அவன் பேசினான், என்னை பற்றி நான் தெளிவுபடுத்துவதற்கு முன்னால் உங்களிடத்தில் நான் சில கேள்விகள் கேட்கிறேன், அதற்கு நீங்கள் பதில் கொடுங்கள் என்று கேட்டுவிட்டு அவன் கேட்கிறான், பைசான் என்ற இடத்தில் இருக்கக்கூடிய அந்த பேரித்த மலங்கள் எல்லாம் காய்களை தந்து கொண்டிருக்கிறதா என்று ஒரு அரபு நாட்டினுடைய ஒரு இடத்தை சுட்டி காமித்து கேட்கிறான். அவர் சொல்கிறான், ஆம், தந்து கொண்டுதான் இருக்கிறது. அவன் சொன்னான், இல்லை, சமீப காலத்தில் அதெல்லாம் அப்படி வறட்சியாக மாறிவிடும், இப்பொழுது காய்கள் தரக்கூடிய அந்த இடம் பட்டு போகக்கூடிய பாலைவனமாக மாறிவிடும். திருப்பி கேட்கிறான், தபரியா என்ற அந்த ஏரியை பற்றி எனக்கு கொஞ்சம் அறிவிப்பாயாக, மக்கள் அந்த ஏரியில் தண்ணீர் அடிக்கிறார்களா, மக்கள் அந்த ஏரியினுடைய தண்ணீரை எல்லாம் உபயோகப்படுத்துகிறார்களா? அவர் தமீமுத்தாரி சொல்கிறார், ஆம், தபரியா. அவன் உணர்ந்து கொள்கிறான், இவர் அரபு தேசத்திலிருந்து வந்திருக்கிறார்கள், இவர்கள் எல்லாம் அரபினுடைய அந்த சூழ்நிலை கலாச்சாரத்தை பார்த்து அது சம்பந்தமாக கேட்கிறான். சொல்கிறார், ஆம், தபரியா என்ற ஏரியில் தண்ணீர் இருக்கிறது, மக்கள் எல்லாம் உபயோகப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறோம். சொன்னான், கூடிய சீக்கிரத்தில் அந்த தண்ணீர் வற்றிவிடும். மீண்டும் கேட்கிறான், சுக்கர் என்று சொல்லக்கூடிய அந்த ஏரியை பற்றி எனக்கு சொல் என்பதாக சொல்லி இவ்வாறு பேச்சு நடந்து கொண்டிருக்கும் பொழுது தமீமுத்தாரி இடத்தில் கேட்கிறான், உம்மு சமுதாயத்தில் இருந்து ஒரு நபி அனுப்பப்பட்டாரே, அவரை பற்றி உனக்கு ஏதாவது தகவல் தெரியுமா, இப்பொழுது எங்கு இருக்கிறார்? இப்பொழுது தமீமுத்தாரி சொல்கிறார், மக்காவில் இருந்து மதீனாவிற்கு புலம்பெயர்ந்து வந்து விட்டார். அப்பொழுது மீண்டும் கேட்கிறான், யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறதா?
மக்காவாசிகளுக்கும் அவர்களுக்கு மத்தியிலாம் நடந்து கொண்டிருக்கிறது. விளைவுகள் என்ன? ஒரு முறை இவர்கள் வெற்றி பெறுகிறார்கள், மறுமுறை அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். இப்படி பேசிக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவன் சொல்கிறான், முழு அரபுகளுக்கும் ஏற்றமானது அந்த உம்மி நபியை பின்பற்றுவது மட்டும்தான் முழு அரபுகளுக்கும் ஏற்றமானதாக இருக்கும் என்பதாக பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இப்பொழுது அந்த தமீமுத்தாரி இடத்தில் தன்னை பற்றி அறிமுகப்படுத்துகிறான். நான் தான் தஜ்ஜாலாக இருக்கிறேன், நான் தஜ்ஜாலாக இருக்கிறேன். கூடிய சீக்கிரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு விடுதலை தர தயாராக இருக்கிறான் என்று தன்னை பற்றி வர்ணனை செய்கிறார். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இந்த தமீமுத்தாரி என்று சொல்லக்கூடிய இந்த நபித்தோழர் சொன்னதற்கு பிறகு ஸலாத்துல் ஜாமிஆ என்ற தொழுகை நிறைவேற்றப்படும். மலைகளுக்காக வேண்டி, சூரிய கிரகணத்திற்காக வேண்டி எல்லாம் நபித்தோழர்களினுடைய காலத்தில் சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் ஏற்பட்டு விட்டால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தொழுகை நிறைவேற்றுவார்கள். இந்த தொழுகை முடித்ததற்கு பிறகு மிம்பரில் ஏறுகிறார்கள். நபித்தோழர்கள் இமாம் முஸ்லிம் பதிவு செய்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் சிரித்த நிலையில் புன்முறுவலோடி எங்கள் அனைவரையும் உட்கார வைத்து உங்களுக்கு பயமுறுத்துவதற்காக வேண்டியோ உங்களை கவலைக்குள்ளாக்குவதற்காக வேண்டியோ நான் இதை சொல்லவில்லை. தமீமுத்தாரி ஆரம்பத்தில் கிறிஸ்தவராக இருந்தார் என்று உங்களுக்கு தெரியும். இப்பொழுது தமீமுத்தாரி என்னிடத்தில் ஒரு செய்தியை சொன்னார், நான் உங்களிடத்தில் அந்த செய்தியை சொல்கிறேன். இதற்கு முன்னால் நான் இந்த செய்தியை சொன்னேனா சொல்லவில்லையா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். இந்த செய்தியை சொல்லி முடித்தவுடன் அத்தனை நபித்தோழர்களும் கரம் தூக்கினார்கள். அல்லாஹ்வின் தூதரே, தமீமுத்தாரி வருவதற்கு முன்னாலும் இதே செய்தியை நீங்கள் எங்களுக்கு சொல்லி இருக்கிறீர்கள். தஜ்ஜால் இந்த இடத்தில் இருக்கிறான். இந்த செய்தி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதியாக சொன்னார்கள், தஜ்ஜால் ஷாமினுடைய ஒரு கடலில் இருக்கிறான். இல்லை இல்லை இல்லை, யமனின் இருக்கிறான். இல்லை இல்லை இல்லை, அதாவது இன்றைய இந்தோனேசியா போன்று இருக்கக்கூடிய அந்த கிழக்கை நோக்கி கரம் நீட்டினார்கள். இந்த இடத்தில்தான் தஜ்ஜால் இருக்கிறான், இந்த இடத்தில்தான் தஜ்ஜால் இருக்கிறான் என்பதாக அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்ப ஆரம்பத்தில் ஷாம் என்று சொல்கிறார்கள். இது அரபுகளினுடைய ஒரு இயற்கையான ஒரு பண்பு, ஒரு நபரினுடைய கவனத்தை திருப்புவதற்காக வேண்டி. நாம் எல்லாம் ஒவ்வொருவருக்கும் அந்த மொழி சம்பந்தமாக ஒவ்வொருவருக்கும் ரசூலுல்லாஹ் மாற்றி மாற்றி பேசினார்கள் என்றெல்லாம் இதெல்லாம் அரபு தெரியாமல், இலக்கணம் தெரியாமல், குறுப்புத்தி நினைக்கக்கூடிய ஒரு வார்த்தைகள். இதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதோ தெரியாமல் அல்ல, அரபுகளினுடைய ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு இயற்கையான பண்பை பற்றி இமாம் புகாரி பதிவு செய்கிறார். உங்க வீடுகளுக்கு போனீங்கன்னா புகாரிய முதல் பாகத்தை படிச்சு பாருங்க. அல் இல்ம் பாபுல் இல்ம், கல்வி என்ற தலைப்பை கொண்டு வருவார்கள். அப்படி கொண்டு வரும்பொழுது ரசூல் நாமெல்லாம் ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது எப்படி சொல்லுவோம்? சாப்பிட்டீங்களா, இப்படி இந்த நன்மை செய்யுங்க, ஒரு நாளைக்கு நீங்க என்ன செய்யுங்க, லுகா தொழுங்கள், இப்படித்தான் நாம எல்லாம் சொல்லுவோம். ஆனா அரபுகளும் நபியும் எப்படி என்று சொன்னால், ஒரு செய்தியை சொல்ற முன்ன கேட்டி யா முஆத் என்று அழைப்பார்கள். அவர் வந்துருவார், லப்பைக் யா ரசூலல்லாஹ். இமாம் புகாரி பதிவு செய்கிறார்கள். கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பி யா முஆத் அப்படிமா, லப்பைக் யா ரசூலல்லாஹ். திருப்பி கொஞ்ச நேரம் கழிச்சு யா முஆத் என்று லப்பைக் யா ரசூலல்லாஹ். இதெல்லாம் என்ன? தன் பக்கம் கவனத்தை செலுத்துவதற்காக வேண்டி. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்தை டைரக்டா கொண்டு போக மாட்டாங்க. இது கல்வியை கொண்டு செல்லக்கூடிய ஒரு அணுகுமுறை. ரசூலுல்லாஹ் கேட்பாங்க, ஹஜ்ஜத்துல் விதால அரஃபாவினுடைய மைதானத்தில் நின்றுக்கிட்டு, இது எந்த இடம்? என் நபித்தோழருக்கு தெரியாதா? என் ரசூலுல்லாஹ்க்கு தெரியாதா? இது எந்த மாதம்? ரசூலுல்லாஹ் கேட்பாங்க. ரசூல் நபித்தோழர்கள் எப்படி தெரியுமா? இப்ப நம்ம எல்லாம் இப்ப இது எந்த இடம் கேட்டால் மஸ்ஜித் தௌபாவுல, அதாவது வந்து மேலப்பாளையத்தில் மஸ்ஜித் தௌபா என்று சொல்லுவோம். ஆனா நபித்தோழர்களும் என்ன தெரியுமா சொல்வார்கள்? இது எந்த இடம் என்று அவர்களுக்கு தெரியும். ஆனால் நபித்தோழர்களும் பதில் சொல்ல மாட்டார்கள். காரணம், ரசூலுல்லாஹ் நிக்கக்கூடிய இடம் ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும் அரஃபா, நமக்கு தெரியும் அரஃபா. நிக்கக்கூடிய மாதம் ஷஹ்ருல் ஹஜ்ஜா, துல்ஹிஜ்ஜாவினுடைய மாதம். நிக்கக்கூடிய நாள் யௌமுல் அரஃபல் அக்பர், யௌமுல் ஹஜ்ஜுல் அக்பர், ஹஜ்ஜினுடைய மிகப்பெரிய நாளான அரஃபாவினுடைய நாள். ஆனா ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, இது எந்த நாள், இது எந்த இடம், இது எந்த மாதம்? அப்ப ரசூலுல்லாஹ் ஏதோ ஒரு புதிய விஷயத்தை இப்படி இமாம் புகாரி பதிவு செய்கிறார். நபித்தோழர்கள் நினைக்கிறாங்க, எங்களுக்கு தெரியும் அரஃபா என்று, எங்களுக்கு தெரியும் இது ஹஜ்ஜினுடைய நாள் என்று, எங்களுக்கு தெரியும் இது துல் ஹஜ்ஜினுடைய மாதம் என்று நாங்கள் சொல்லவில்லை. காரணம், ரசூலுல்லாஹ் ஏதோ புதிய ஒரு விஷயத்தை எங்களுக்கு சொல்லி தரப்போகிறார்கள். மூன்று மட்டும் கேட்பாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லுவாங்க, அல்லாஹு வ ரசூலுஹு அலம், அல்லாஹு வ ரசூலுஹு அலம், அல்லாஹு வ ரசூலுஹு அலம். ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, இது அரஃபாவினுடைய நாள் இல்லையா, இது ஹஜ்ஜினுடைய மாதம் இல்லையா? அதே மாதிரிதான் தங்களினுடைய சிந்தனையை நல்ல ஆர்வமா இருக்கும் பொழுது சிந்தனையை ஒரு விஷயத்தின் பக்கம் கவனத்தை திருப்புவதற்காக வேண்டி ஷாமினுடைய கடற்கரை லா 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 இல்லை இல்லை இல்லை, யமனினுடைய கடற்கரை லா 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 இல்லை இல்லை இல்லை, கிழக்கினுடைய கடற்கரை தான். அப்ப என்ன தோண ஆரம்பிக்கும்? சும்மா கிழக்குன்னு சொன்னா கூட டக்குன்னு மறதி வந்து விடும். ஆனா இதற்கு பிறகு இப்படி பாடம் நடத்தும் பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஒரு சிறந்த ஆசிரியராக அனுப்பப்பட்டார். அப்ப இந்த தஜ்ஜாலினுடைய இடத்தை பற்றி சொல்லும் பொழுது யமனினுடைய கடற்கரை இல்லை,
இது ஷாமினுடைய கடற்கரையில் அவன் இருக்கிறான். இல்லை, கிழக்கு தேசத்தில் கடற்கரைகள் இருக்கிறது. அந்த கடற்கரையில் தான் அவன் கூடாரம் இட்டிருக்கிறான், அவனினுடைய மடம் இருக்கிறது. அங்கிருந்துதான் அவன் வெளியாக காத்திருக்கிறான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு